ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சில்ட்ரன் ஸ்பெஷல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபரெண்டான பேன்கேக்குங்க, பனானா பேன்கேக். இது டாலர் பேன்கேக். பாருங்க, ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஹனி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பேன் கேக்குங்க. இது மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவா இருக்கும். இது ரொம்ப நம்ம தேட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பனானா பேன் கேக்குக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது மோரிஸ், அதாவது மஞ்சள் மோரிஸ். இதுக்கு பதிலா நம்ம செவ்வாழைப்பழம், இது ரெண்டும் இதுக்கு சாய்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது நான் ஒரு பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம மிக்சியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு டம்ளர் பாலும் ஃபுல்லா செலவாகும் சொல்ல முடியாது. சில சமயம் மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பால் செலவாகும். இப்ப இந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதுக்கு பாருங்க, வாழைப்பழம், வெல்லம், இது நாட்டு சக்கரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னா இது சுத்தமா இருக்கும். அதனால நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவே நம்ம வெல்லம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நைஸா நரநரன் மண்ணு வரும். அதுக்கோசம் அது மாதிரி நம்ம அதை எடுக்க கூடாது. இப்ப இதோட ஏலப்பொடி, ஏலப்பொடி ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு ஏலக்காய் அளவுக்கு நாம போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இதை மிக்சியை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல நம்ம கோதுமை மாவு, இப்போ நான் ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்ததுக்கு, நல்ல பெரிய பழங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீட்டாக இருந்தது. அதனால நான் இந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இது ஒரு கப் கோதுமை மாவு நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ பால் ஒட்டு மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊற்றணும், எல்லாம் ஃபுல்லா ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம். இப்போ நான் வெல்லம் ஒரு வாழைப்பழத்துக்கு 1/4 கப் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்க கம்மியா கூட போட்டுக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் ஸ்வீட் இருக்கிறதால இந்த அளவு வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு கம்மி வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க, இல்ல ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு மேட்சிங் ஹனி தான் நல்லா இருக்கும், வேற எதுவும் நல்லா இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கொஞ்சம் சுத்தி விட்டுட்டு நம்ம இது இன்னொரு தரம் இது பண்ணிக்கலாம். அதிகமா பால் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஊத்த வராது, நல்லா இருக்காது, நீத்து போன மாதிரி இருக்கும். அதனால பால் பாருங்க, இன்னும் நான் மிச்சம் வச்சிருக்கேன். இப்போ இது ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்ம கரண்டிலேருந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா லேசா விழற மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதை எடுத்து பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில கொஞ்சம் பால் ஊற்றி சரி பண்ணி அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிற பாலை நான் இதில் ஊற்றுறேன். இப்போ நம்ம மிக்சியை ஒரு தரம் ரின்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மிக்சியில் இருக்கிறத நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மொத்தம் 250 அளவுக்கு மில்லி பால் வந்திருக்கு, இதுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இது கலந்து பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ற பாலுக்கு தகுந்த மாதிரி நீங்க, அதாவது தண்ணி பால் அப்படின்னா கொஞ்சமாக தான் இழுக்கும். இது நல்ல திக்கான பால் பாருங்க. அதுக்கோசம் நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த பஃபினஸ் வராது. இப்போ பாருங்க, இது கரெக்டான திக்னஸ்ல இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுல நம்ம ஒரே ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா, ஒரே ஒரு சிட்டிகை போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நம்ம கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்க கூடாது, ஏன்னா அது சூடாற நேரம் இதுல இந்த மாவுல இது ஊறிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். இப்ப இதுவே நாம இதை அரைச்சிக்கிட்டு, அதாவது வாழைப்பழம், வெல்லம், பால் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கோதுமை மாவு போட்டு கலந்துக்கலாம். அதுல சின்ன சின்ன கட்டி ஏற்படும். இப்ப நாம இது மாதிரி மிக்சியில செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டி வராது, உங்களுக்கு கட்டி இல்லாம நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல ஒரு கட்டி கூட இல்ல, நல்லா நீட்டா வந்திருக்கு. இப்ப நாம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேன் ரெடியா இருக்கு. இது நம்ம நான்ஸ்டிக் ஐட்டத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒட்டாம நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுல வெல்லம் போடும்போது சில சமயம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த மாவு குழிப்பணியார கல்லுலயும் ஊத்தலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் இதுக்கு பட்டர் போடுறேன். பட்டர் அல்லது கீ இருந்தாதான் இதுக்கு பெட்டரா இருக்கும்.
குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா டாஸ்க் ஆட்டம் வச்சுக்கிட்டு நான் உனக்கு இது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே ஒரே இடத்துல நம்ம ஊற்ற வேண்டியதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அழகா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். நம்ம குட்டீஸ் கிட்ட நீ இது செஞ்சா நான் இது உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். குழந்தைங்களும் இதோடைய டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழத்தை வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை கண்டிப்பா சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்துல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஆன நமக்கு தான் தெரியும். அதனால இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இதுல வந்து நம்ம சேர்த்திருக்கிறது ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸை தான் சேர்த்திருக்கோம். நாட்டு வெல்லம், கோதுமை மாவு, வாழைப்பழம், பால், இது போல ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களை தான் நம்ம சேர்த்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நிமிஷம் குக் ஆகிறதுக்கு நம்ம விடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா சின்ன சின்ன ஓட்டை விழுது. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். பாருங்க அருமையா வருது. நம்ம வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் செய்வோம், அப்பம் செய்வோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சிம்பிளா, ரொம்ப எதுவும் பெருசா நம்ம ஒன்றும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. அனல் கம்மி வச்சு நம்ம செய்யணும். ஏன்னா சட்டுன்னு இது கலர் சேஞ்ச் ஆயிடும். நல்லா அழகா வெந்திருக்கும், உள்ள பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம வந்து இது மாதிரி சின்னதா அப்பமாட்டம் ஊத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையே வந்து நம்ம சின்னதா ஸ்பூன்ல மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா வெட்டி, இது பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கொஞ்சம் இதுல வெண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இதுல வாண்லில பேன்ல வந்து நான் வெண்ணெய் போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து பாருங்க இது மாதிரி குட்டி குட்டியா போடலாம். குட்டி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, இந்த 2 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க, விளையாட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஒரு கப்ல எடுத்து கொஞ்சமா ஹனி போட்டு குலுக்கி விட்டு நம்ம அப்படியே ஷேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அமைதியா சாப்பிட்டுடுவாங்க, உங்களுக்கு வேலையே மிச்சமாகும். நல்ல ஒரு எனர்ஜியான ஃபுட்டாகவும் இருக்கும். கோதுமை மாவுங்கிறதால குழந்தைங்களுக்கு ஒன்றும் உடம்பும் செய்யாது. பாருங்க இது மாதிரி கொடுத்தா எந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லும் பாருங்க. இப்போ பாருங்க சிம்லயே தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அடுப்பு வந்து நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். இது மாதிரி சிம்லயே வச்சு நம்ம செய்யணும். இப்போ பாருங்க இதெல்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விடலாம். நிமிஷம் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு செய்யறதும் கஷ்டம் இல்லை, குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதும் அதை விட கஷ்டம் இல்லை. இப்போ இந்த காலத்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனாவே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ இது ரொம்பவும் ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாருங்க அருமையா வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பேர் என்ன தெரியுங்களா? டாலர் பேன்கேக்ஸ். பாருங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல எடுத்து ஹனி ட்ரிஸ்லிங் பண்ணி நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க இதுக்கு மேல ஹனி வந்து லைட்டா இது மாதிரி போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கே சாப்பிடணும்னு ஆசை வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்டோட இருக்கும். பாருங்க இது மாதிரி ட்ரிஸ்லிங் பண்ணி லைட்டா இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நாம இப்போ இந்த குட்டி குட்டியா நம்ம டாலர் பேன்கேக் செஞ்சோம் இல்லைங்களா? இப்போ இது பாருங்க, இதோட வந்து நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இது வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நல்ல ஒரு நியூட்ரிஷியனான ஃபுட்டா இருக்கும். இது வந்து முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாதாமி ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அக்ரோட்டு. இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அத்திப்பழம் பாருங்க, இது பிளாக் கிரேப்ஸ், ட்ரை ரேசன்ஸ். இப்போ இதுல வந்து நம்ம ஹனி, உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹனி.
இப்போ வந்து இது நம்ம யூஸ் பண்ற ஹனி வந்து எந்த அளவுக்கு நல்லதா இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ பாருங்க, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது விட ஒரு நியூட்ரிஷனான ஃபுட் எது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். ஒரு அருமையான டின்னரா லஞ்சா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்டா எப்படி வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். பாருங்க, அருமையான பேன்கேக்கு 2 வெரைட்டிஸ் நாம ஒரே மாவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையா இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு அருமையான ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்கா, டிஃபனா, ஒரு ஃபுல் டின்னரா, நல்ல ஒரு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதா இருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தேடி தேடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.